யோசேப்புக்கு சொப்பனக்காரன் என்று பெயர். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்ற சொப்பனத்தை அவன் தன் தகப்பனுக்கு சொன்னபோது, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று யாக்கோபு அவனை கடிந்து கொண்டார். யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் யோசேப்பின் மீது பொறாமைப்பட்டு அவனது அங்கியை வெள்ளாட்டுக்கராவின் ரத்தத்திலே தோய்த்து தகப்பனிடத்தில் காண்பித்த போதோ, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று யாக்கோபு நினைத்து அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து ஆறுதலுக்கு இடங்கொடாமல் அழுது கொண்டிருந்தான். பல வருடங்களுக்கு பிறகு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவித்த போது அவருடைய ஆவி உயிர்த்தது. பொய்யை எளிதாக நம்பி வீணாக பல வருஷங்கள் துக்கித்த யாக்கோபுடைய ஆவியை ஒரே உண்மை உயிர்ப்பித்தது. நாம் ஆவி மனிதனாக மாம்சமாகிய சரீரத்திலே வாழ்கிறோம். நமக்குள் ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. ஆத்மா என்பது சிந்தை, உணர்ச்சிகள் மற்றும் சித்தத்தை கொண்டது. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற பிசாசானவன் ஒரு மனிதனுடைய ஆத்மாவில், அதாவது சிந்தனையில் பொய்களை பேசுகிறான். சிந்தனையில் பேசப்படும் பொய்யை நம்பும் போதுதான் உணர்ச்சிகளும் பாதிக்கப்பட்டு வீணான கவலை, துக்கம், மன உளைச்சல், சோர்வு, பயம் என்ற பாதிப்புகளால் ஒரு மனிதனுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டு வியாதிகள் ஏற்படுகின்றன. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் கூறுகிறது. வேத வசனமே சத்தியம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். உங்களுக்கு கவலையை உண்டாக்குகிற அல்லது பயப்படுத்துகிற எண்ணங்கள் ஏற்படும் போது உடனே நீங்கள் ஜீவனை தருகிற வேத வசனங்களை உங்கள் வாயினால் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற ஆவி மனிதன் உயிரடைய முடியும். ஆவி உற்சாகம் அடையும் போதுதான் ஆத்துமாவும் சரீரமும் பலப்படும். தேவ திட்டத்திற்கு எதிர்மறையானது பிசாசின் பொய். அவன் தந்திரமாக பேசுவதற்கு முன்பே ஜீவனுள்ள தேவன் தமது திட்டத்தை வேத வசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் மற்றும் சூழ்நிலைகள் என்று பல விதங்களில் உங்களுக்கு அன்பாக தெரியப்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை தந்த பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் எப்படியும் செய்து முடிப்பார்.